Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB Group D கான 3rd வீக்குக்கான பிளான் வந்து பார்க்க போறோம். நம்ம Lakshmi Max ஆப்ல Group D கான 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த 3rd பேட்ச்ல ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த 3rd வீக்ல என்னென்ன படிக்க போறோம் இத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். Group D எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது 120 டேஸ் இல்லனா 140 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. சோ இந்த டேஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 வீக்ஸ் + 5 வீக்ஸ் ன் பிளானை வந்து கொடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் 14 வீக்ஸ் பாத்தீங்க அப்படினா full and full ஸ்டூடண்ட்ஸ் உட்கார்ந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த 5 வீக்ஸ் பாத்தீங்கன்னா full and full ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த 14 வீக்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணும்ங்கிறதுக்கான பிளான் எல்லாமே கையில கொடுத்துட்டு டெய்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் முடிக்க சாப்டர் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறம் அந்த வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே பாத்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு, செகண்ட் வீக்கும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. சோ இந்த 3rd வீக்ல பாத்தீங்கன்னா டே 1ல ரீசனிங்ல டைரக்ஷன் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். டே 2லயும் அகைன் டைரக்ஷன். டே 3ல பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். டே 4ல பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். ஓகேவா? டே 5ல பாத்தீங்க அப்படின்னா அகைன் நீங்க நம்பர் சீரிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். டே 6ல பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ். டே 7லயும் ஆவரேஜ் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு சாட்டர்டே பாத்தீங்க அப்படின்னா வீக் 1, வீக் 2, வீக் 3 இந்த 3 வாரத்துல என்னென்ன படிச்சீங்களோ அது எல்லாமே நீங்க ஒரு 35 மார்க்குக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இதுதான் 3rd வீக்குக்கான பிளான். இப்போ எக்ஸாமுக்கு 120 டேஸ் டைம் இருக்கிறதுனால நம்ம ரிலாக்ஸா 2 நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ இன்னும் நாம நாள் கடத்த பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்லாம் வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹரிபரியில போற மாதிரி ஆகிரும். ஓகேவா? அதனால நீங்க இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா டெய்லி என்னென்ன படிக்கணும், வாரம் என்னென்ன படிக்கணும் அது எல்லாத்தையுமே ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஓகேவா? நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, நார்மல் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே கரெக்டா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா தான் அந்த கட் ஆஃப்க்கு மேல மார்க் வாங்க முடியும். சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 to 50 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க மற்ற கேண்டிடேட்ஸா இருக்கீங்க, ஓவராலா எந்த ஒரு இதுலயுமே வரல, ஓப்பன்ல வரீங்க, எந்த ஒரு ரிசர்வேஷன் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 70 to 100 இந்த மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 70க்கு மேல இருக்கும். நீங்க 80க்கு மேலலாம் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் டில வந்து டாப்பராவே உள்ள போயிடலாம். ஓகே, இந்த 70க்கு கீழே ஸ்கோர் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா அங்கேயா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது கட் ஆஃபை விட ஒரு 5 மார்க்கு கம்மியா இல்ல 2 மார்க்கு கம்மியா அப்படிங்கிற மாதிரி ஆகிரும். அதனால ஒரு 70க்கு மேல ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. 80க்கு மேலலாம் எடுத்துட்டீங்கன்னா டாப்பராகவே ஆகிடலாம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி தான், பிளான் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கோட பிளானும் ஆல்ரெடி நான் யூடியூப்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பிளான் படி ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக 14 வீக்ஸ் முடியும் போது உங்களால சிலபஸ் வந்து பெர்ஃபெக்டா 100% வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். ஓகேவா? இப்போ 120 டேஸ்க்கான பிளானை 120 டேஸுக்கு இதுதான் பிளான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், இவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கான்னு. அதே வீக்லி பிளானாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 by 1 படிச்சுட்டே வந்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த வீக்லி பிளான் படி கரெக்டாக சிலபஸையும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் டெய்லி லைவ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். குரூப் டி எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிஇடிக்கு ரெடி ஆயிக்கலாம். அதே நீங்க சிசிஏ கேண்டிடேட் ரயில்வேல அப்ரண்டிஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிளான்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்க ஒரு நல்ல ஸ்கோர்ல வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் இந்த குரூப் டிக்கான 3rd பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு செப்பரேட்டா அந்த பேட்ச் போட்டு கொடுத்துருவோம். ரயில்வே குரூப் டி 2025 கொடுத்துருவோம். இதுல உங்களுக்கு வீக்லி டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். பிளஸ் படிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸும் சரி, மெட்டீரியல்ஸும் சரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் கிளாஸ்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ நம்ம கொடுக்குற பிளானை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ என்ன பிளான் கொடுத்துருக்கோம், 14 வீக்ஸ் வாரம் என்னென்ன படிக்கணுங்கிறத கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். மார்னிங் 10:30 to 11:30 லைவ் இருக்கும். சப்போஸ் லைவை வந்து லைவ்லேயே உங்களால் அட்டன் பண்ண முடியலனாலும் இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் கூட இந்த கிளாஸஸை பார்த்துக்கலாம். அப்போ இந்த பிளானையும் பார்த்துட்டு இந்த லைவ் கிளாஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு டெய்லி கொடுக்கக்கூடிய டெஸ்ட் ப்ளஸ் வாரம் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ரயில்வேல இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் தான். நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். செப்டம்பரில்
தானே மேம் எக்ஸாம் இருக்குது, நான் இப்போவே படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 0 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த செப்டம்பர் வர்றதுக்குள்ளே உங்களால் 100% எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் படிக்க ஆரம்பித்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுமே படிக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் இப்போ இருந்தே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 7 டேஸ்லலாம் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் அப்படிலாம் படிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செட் எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ப்ராக்டிஸ் செட் எடுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைமு. 1.5 மணி நேரம் டைம்னா எல்லாருக்கும் 1.5 மணி நேரம் தான். அந்த 1.5 மணி நேரத்தில் எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எந்த கொஸ்டின் லாஸ்ட் அட்டன் பண்ணணும், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் விடக்கூடாது. கொஸ்டின் டஃப்பாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, ஈஸியான பேப்பர்னா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணணும், டஃப்பான பேப்பர்னா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணணும், அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு வரணும்னா இந்த 4 மாதம் உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா 14 வீக்ஸ் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் 5 வீக்ஸ் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. வீக்லி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இந்த வாரம் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு 3rd வீக் கம்ப்ளீட் ஆனதும் 3rd வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேட்சில் நான் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை டீம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஆட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஆட் ஆகிட்டீங்க, ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாம் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணியே உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே கையில் கொடுத்தாச்சு. இப்போ தான் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் மேம், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணணும், ஸோ நான் இப்போ இருந்து படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இது கரெக்டான டைமு. 4 மாதங்கிறது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குனாலும் ஒரு பெஸ்ட்டான டைம் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு நம்ம ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆகிருச்சு. செகண்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இப்போ 3rd பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபுல் டெஸ்ட் எடுத்து அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதை வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட்டாக எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலுமே நாம நம்ம சைட்ல இருந்து எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க. யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 7 o'clock NTPC அண்ட் குரூப் டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்லையும் டெய்லி மார்னிங் வந்து லைவ் கிளாஸஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெக்கார்டர் கிளாஸஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். ஈவினிங் 7 o'clock வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா யூடியூப்லேயே மார்னிங் 10 o'clock வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கிளாஸஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணுற மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த 18 வயசுலலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வேற லெவல். ஒரு 20 வயசுக்குள்ள சூப்பராக வேலைக்கு போயிடலாம். காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆகி உள்ளே போயிடலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக இருங்க, உங்களால் முடியும், நம்புங்க. டெஸ்ட் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக இருந்தாலும் ஒரி பண்ணாதீங்க. அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் மார்க் அதிகமாகும், அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் அதிகமாகும். ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், போஸ்டிங் வாங்கணும். ஓகேவா? ஸோ உறுதியாக உட்காந்து படிங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகே, ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், NTPCயோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.